பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையான டூலை கொண்டு வந்திருக்காங்க. அந்த டூலோட நேம் பார்த்தீங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. நீங்கள் உங்கள் பீஸில் என்ன சாஃப்ட்வேர்ஸ் ஆப்ஸ் யூஸ் பண்ணாலும் அதை பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னாலும் இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோ வச்சு சாஃப்ட்வேர் என்ன, அதோட யூஸ் என்ன, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அதோட டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், அது எல்லாமே இன்னைக்கு கிளியராக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன டெமோ காட்டுற பாருங்கள். ஏஐ ஸ்டுடியோ கூகுள்னு சர்ச் பண்ணுங்கள். இல்லை ஃபர்ஸ்ட் லிங்க் aistudio.google.com இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கூகுள் ஏஐ ஸ்டுடியோ போயிட்டு ஸ்ட்ரீம் ரியல் டைம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கேன்வா ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது எப்படி யூஸ் பண்ணணும் இது எல்லாமே நான் இப்போ லைவாக என்னோடய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி கேட்க போகிறேன். வீடியோ ஐக்கான் இருக்கும், இந்த வீடியோ ஐக்கானை கிளிக் பண்ணி ஸ்க்ரீன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து வியூ ஆகும், அதை கிளிக் பண்ணி ஷேர் கொடுத்துக்கோங்க. Screen is shared, and you can share your Canva screen by opening Canva, clicking on the software you have open, and then selecting share. How can I delete the background images in Canva? Sure, I can help you with that. Are you asking how to delete background images in Canva? Yes. How can I use? Okay, to remove a background image, first, select the image you want to remove. Then, look for a delete or trash can icon, which is usually located at the top of the editing screen, and click on it to remove the background image. Oh, I see the background image is already selected. In the top left corner of the screen, there is a trash can icon next to the position button. You can press that to delete the selected background image. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் பிசி ஸ்க்ரீனை நீங்கள் ஷேர் பண்ண முடியும். ஸோ நாட் ஓன்லி கேன்வா, நீங்கள் வந்து என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் அந்த ஸ்க்ரீனை நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும். இந்த கூகுள் ஏஐ ஸ்டுடியோ வச்சு நீங்கள் வந்து டவுட் எல்லாத்தையும் கிளியர் பண்ண முடியும். இது ஒரு யூஸ்ஃபுல்லான டூல். இந்த டூலை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.